கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா வந்து பொங்கி வரும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கிளறி அந்த மாதிரி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கலாம். நான் வந்து கேஷ்யூ அதுக்கப்புறம் பாதாம் அது ரெண்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இடையிடையே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுருக்கிறதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா சுடு தண்ணி விட்டதுனால இந்த தோலெல்லாம் ஈஸியாக வந்து வரும். இப்போ வந்து கிளியரெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஸ்டவ்வில் அதோட சேர்த்து போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 4-5 போட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு வந்து தனியாக இருக்குன்னா பவுட்ரு வந்து தனியாக போடுங்க.